அடுத்தது யாரா? இந்த மீசக்காரே. என்ன லோக்கினா தமிழ்நாட்டு பக்கம் அடிச்சு அடிக்கி ஆந்திரா பக்கம் ஓடிட்டீங்களாட்டிக்குது. I am leaving this job right away. Bye guys. தமிழ்நாட்டில் கூலிக்கு அடிச்சு அடிக்கி இவனுங்க கிட்டலாம் நம்மளால குப்பை கொட்ட முடியாது அப்படின்னு சொல்லி லோகேஷ் கனகராஜ் ஆந்திரா பக்கம் ஓடிட்டாரு. இப்போ அல்லு அர்ஜுனை வச்சு அல்லு அர்ஜுன் 23 படத்தை எடுக்க போறாரு. நீ தான் இதுக்கு ஹீரோ. நீ இமேஜுக்கு தக்க கதை தான் இதுல இருக்குது. தேங்க்யூ. அஃபீஷியலா அனௌன்ஸ்மெண்ட்டும் விட்டுட்டாங்க. இந்த அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ பார்த்து இந்த படம் எப்படி இருக்கும்னு கெஸ் பண்ண முடியல. ஆனா ஆன்லைன்ல இவர் கொடுத்த இன்டர்வியூலாம் நிறைய கதைகள்லாம் சொல்லியிருப்பாருல்ல, அதெல்லாம் லிங்க் பண்ணி நிறைய வீடியோஸ் போட்டுட்டு இருக்கிறாங்க. ஆனா இது எந்த மாதிரி கதையா இருக்க போகுதுங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனா பாத்தீங்களா, தமிழ்நாட்டு பக்கம் கொஞ்சம் அடிச்ச உடனே எல்லா டேரக்டர்ஸும் ஆந்திரா பக்கமும் பாலிவுட் பக்கமும் ஓடி போயிடுறாங்க. அடிச்சா சரி பண்ணிக்கிட்டு புதுசா ஒரு படத்தை எடுக்கையா, நீங்க ஏன் ஓடி போறீங்க? ஆல்ரெடி இதே மாதிரி ஒரு 2-3 டேரக்டர்ஸ் ஓடி போயிட்டாங்க. இப்போ லோகேஷ் கனகராஜும் அதே லிஸ்ட்டுக்குள்ளார வந்துட்டாரு. இப்ப போற ஆனா திரும்பி வரமாட்டேன்னு சொல்ல வந்து 92 எந்த நிலைமையில இருக்குன்னு தெரியல, LCU எந்த நிலைமையில இருக்குன்னு தெரியல. இவர் பாட்டு கூட்டிட்டு போயிட்டாரு. நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அப்புறம் நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க பார்க்கலாம். நான் என்ன அம்மா பிடிச்சா லைக் பண்ணுங்க, அப்பா பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆயா பிடிச்சா கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்றேன். சப்ஸ்கிரைப் தானேயா, பண்ணிட்டு போங்கயா. இப்போ 4000 சப்ஸ்கிரைபர்ஸ் வரப்போகுது. நீங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணாதானே நான் வீடியோ போடுறதுக்கு. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க பார்க்கலாம். பாய்.